இந்த புக்கு வந்து சீக்ரெட். இந்த புக்கு பேர். இந்த புக்கை எழுதினவங்க பேர் வந்து ரோண்டா பைரின். இது வந்து தமிழ் எடிஷன் புக்கு. எனக்கு தமிழ் புக்கு படிக்கிறது தான் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி இங்கிலீஷ் புக்கை விட. தமிழ் புக்கு தான் எனக்கு கரெக்டாக புரியும். ஏன்னா இங்கிலீஷ் புக்கில் வந்து எனக்கு அந்தளவுக்கு ரொம்ப ஆழமாக புரியாது. அதாவது தமிழ் புக்குன்னும் போது எனக்கு ரொம்ப ஆழமாக புரியும். அதனால் நான் தமிழ் புக்கு தான் மோஸ்ட்லி வாங்குவேன். இங்கிலீஷ் புக்கும் வாங்குவேன். தமிழில் இல்லாத புக்கு, அதாவது இங்கிலீஷில் வந்து மட்டும்தான் இருக்குது, தமிழில் இல்லை அப்படிங்கிற புக்கை மட்டும்தான் நான் இங்கிலீஷில் வாங்குவேன். தமிழில் இருந்தால் தமிழில் தான் அதிகப்படியாக வாங்குவேன். புக் படிக்கணும்னு எனக்கு ரொம்ப நாளாக ஆசை. நிறைய புக்ஸ் எல்லாம் பார்ப்பேன், வாங்கி நிறைய சேர்த்து வச்சுப்பேன். ஆனால் படிக்கவே மாட்டேன். எப்பயாவது ஒரு நாள் படிப்பேன், அப்புறம் அவ்வளோதான். அப்படி தான் இருந்தேன். ஆனால் புக் படிக்கிற ஹேபிட் வளர்த்துக்கணுன்னு ரொம்ப நாளாக இருந்து எனக்கு ஆசை. சரி, ஓகே, எந்த ஒரு ஹேபிட்டும் வந்து உடனே வராது இல்லையா? கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம அதை க்ரியேட் பண்ணிக்கணும். அதுவும் நல்ல ஹேபிட் சுத்தமாகவே வராது. கெட்ட ஹேபிட் உடனே வந்துடும். நல்ல ஹேபிட் வந்து சுத்தமாகவே டக்குன்னு வராது. வந்தாலும் அது ரொம்ப நாள் நம்மக்கிட்ட இருக்காது. அதுக்காக நம்ம கொஞ்சம் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே, நான் ஒரு 2-3 டேஸாக இதை தான் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம புக் படிக்கிற ஹேபிட்குள்ளே போகணும். இப்படியே இருந்தால் வேலைக்கு ஆகாது அப்படின்னு நான் ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்தேன். என்ன பண்ணேன், இந்த புக்கை வந்து ரேண்டமாக ஒரு பேஜ் இப்படி ஓப்பன் பண்ணேன். நேற்று ஒரு 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 இன்சிடெண்ட்டு ஃபேஸ் பண்ணேன். அது என்ன இன்சிடெண்ட்டு டீட்டெயிலாக சொல்ல விரும்பலை. அதுக்கு ஆப்டாக இருக்க மாதிரியே இந்த பேஜ் இருந்தது. இந்த பேஜில் போட்டிருக்க எல்லாம் இருந்தது. அதாவது, எதிர்பார்ப்பு ஒரு ஆற்றல் மிக்க ஈர்ப்பு சக்தி. உங்களுக்கு வேண்டியதை மட்டுமே எதிர்பாருங்கள், வேண்டாதவற்றை தவிர்த்து விடுங்கள். அதாவது நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கிறோம். எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டு இது நடக்கலையே, அது வேணுமே நினைக்கிறோம். அதாவது நம்ம ஹஸ்பண்ட், குழந்தைங்க, அம்மா, அப்பா, ஃப்ரெண்டு, அதாவது அவங்கவுங்களுக்கு விருப்பமான மனுஷங்க வந்து இப்படி இருக்கணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும், இதை வாங்கி தரணும், அதை பண்ணணும் அப்படின்னு நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கிறோம். ஆனால் நம்ம எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிற மாதிரி யாருமே நடந்துக்கிறது இல்லை. பரவாயில்ல, அவங்க நடந்துக்கலைன்னா பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடுங்க. சரி, ஓகே, இந்த பேஜ் ஃபுல்லாக படித்தேன். கடைசியில் பார்த்தா என்ன போட்டிருக்காங்க பாருங்கள். ஒரு நாளின் இறுதியில் தூங்கப் போவதற்கு முன்பு அன்றைய தினத்தின் நிகழ்வுகளை மனக்கண்ணால் பாருங்கள். ஏதாவது ஒரு நிகழ்வோ அல்லது தருணமோ நீங்கள் விரும்பியபடி அமையவில்லை என்றால் அதை அழித்துவிட்டு நீங்கள் எப்படி நிகழ வேண்டும் என்று விரும்பியிருந்தீர்களோ அப்படி நடைபெற்றது போல உங்கள் மனதில் மாற்றி ஓடவிட்டு பாருங்கள். நான் இந்த புக்கை படிக்க ஆரம்பித்தது நேற்று நைட்டு ஒரு 9:40 அப்படி இருக்கும். ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்டாக இருந்தேன்னா, சரி சும்மா ஓப்பன் பண்ணி ஒரு பேஜாவது படிப்போம் அப்படின்னு ஓப்பன் பண்ணும்போது இந்த பேஜ் தான் ஓப்பன் பண்ணேன். இதில் என்ன, அதுக்கப்புறம் நைட்டு தூங்க போயிட்டேன். ஏதோ ஒரு நெகட்டிவான இன்சிடெண்ட் அந்த நாளில் நடந்திருக்கு அப்படின்னா, அந்த நெகட்டிவான இன்சிடெண்ட்டையே நினச்சி ஸ்ட்ரெஸ் ஆகிட்டே நம்ம தூங்காமல் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டே இருக்கிறதுக்கு பதிலாக என்ன பண்ணலான்னா, அந்த இன்சிடெண்ட் எப்படி நடந்திருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி இதில் அப்படி தானே போட்டிருக்காங்க. ஒரு நாளோட இறுதியில் வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி அன்னைய தினத்தோட நிகழ்வுகளை வந்து நம்ம வந்து யோசித்து பார்க்கணும். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு விஷயம் நம்மளுக்கு பிடிக்காததோ, ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுக்குறது ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா அதை நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி, ஸ்ட்ரெஸ் ஆகாத மாதிரி, நம்ம ஹாப்பியாக இருக்கிற மாதிரி அப்படி திங்க் பண்ணும்போது நம்ம ஹாப்பி ஆகிடுவோம், மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். அந்த மாதிரி நினச்சிட்டு அப்படியே நான் தூங்கினா தூக்கம் வரும். நான் இதை வந்து ஒரு 2-3 நாள் நேற்று அப்ளை பண்ணேன். அதுக்கு முந்தின நாள் அப்ளை பண்ணேன். ஓகே, முன்னால் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் இது பண்ணும்போது கொஞ்சம் உடனே தூக்கம் வரல. ஆனால் வேறு மற்ற எதுவும் ஓட விடாமல் நம்ம மூளை தான் கண்டதையும் ஓட விட்டுட்ருக்குமே. எதையுமே ஸ்டாப் பண்ணி திங்கிங் எதுவுமே மைண்டில் எதுவுமே திங்க் பண்ணாமல் சைலண்ட் ஆகி தூங்க ரொம்ப நேரம் ஆகுமே. அப்போது இந்த மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரி ஓட விட்டுட்டு நம்ம ஹாப்பியாக நம்ம மைண்ட் ஆச்சுன்னா அதுக்கப்புறமா நம்ம தூங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது எனக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நீங்களும் வேணால் ஒரு வாட்டி முயற்சி பண்ணி பாருங்கள்.